வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நமக்கு பெரும்பாலும் அன்புங்கிறதே கிடையாது. பெரும்பாலான பேருக்கு அன்புங்கிறது கிடையாது. எல்லாருக்கும் அட்டாச்மெண்ட் தான். அட்டாச்மெண்ட்டை லவ்னு பெரிய பாஷையில சொல்லிக்கிறாங்க. உண்மையிலேயே அட்டாச்மெண்ட் தான் ஜாஸ்தி இருக்கு. ஆனா அன்புங்கிறது உருவாக்கிக்கிட்டே இருக்கணும், அதை கல்டிவேட் பண்ணணும், டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அன்பு நாளாக நான் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துகிறேன், அன்பாக இருக்க விரும்புகிறேன், அன்பாக இருப்பது எனக்கு நிம்மதியை தருகிறது, நான் அன்பு செலுத்தும் பொருள் வாழ்ந்தாலும் அழிந்தாலும் அந்த பொருளின் மீது எப்பொழுதுமே நான் அன்பு செலுத்திக் கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கல்டிவேட் பண்ணா தான் முடியும். அறிவுபூர்வமானது, உருவாக்கப்பட வேண்டியது, இயற்கையின் நியதிகளை ஏற்றுக்கொள்வது அன்பு. இந்த ஒரு அடிப்படையோட நாம இந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு இருந்தோமானா அப்பதான் உங்களுக்கு திருமூலர் சொல்ற பாட்டு பொருத்தமா தெரியும். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பு வேற கடவுள் வேற இல்லைன்னு சாஸ்திரம் நூல்கள் எல்லாம் சொல்லுகின்றன. இப்ப இந்த அன்புங்கிறத முதல்ல கடவுள்கிட்ட வச்சு பழகினாதான் மக்களிடத்துல வைக்க முடியும். அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்றாங்க, நிலையில்லாத பொருள்களின் மீது அன்பு வைக்காதே, நிலையான பொருளின் மீது அன்பு வை. நிலையான பொருளின் மீது அன்பு வைத்து விட்டு அந்த நிலையான பொருள்தான் நிலையற்ற பொருள்களிலே விளங்கி கொண்டிருக்கிறது என்று பார். அப்பொழுதுதான் உனக்கு எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த முடியும். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. அப்படி எல்லாரையும் இன்புற்றிருக்கணும்னு நினைப்பேன், எல்லாரிடத்திலையும் அன்பு செலுத்துவேன். அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே. அப்ப அந்த அன்பை பெருக்கினாலே புரியுறது இல்லை. அன்பை நாம நாள்தோறும் பெருக்கணும், விருத்தி பண்ணணும். அன்பா இருக்கு. இன்னொருத்தர் யாரிடத்திலையும் புன்சிரிப்போட முகம் மலர்ந்து மனசுல இருந்து பேசி சந்தோஷமா பேசி அவங்க நம்ம அன்பை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டாலும் பரவாயில்ல, நாம அன்பு செலுத்துறது நமக்காக. ஞாபகம் வச்சுங்க, நாம் அன்பு செலுத்துவது நமக்காக. நாம் அன்பு செலுத்துவது யாருக்காகவும் இல்லை. அன்பு செலுத்துவதால் நமக்கு நிம்மதி ஏற்படுகிறது. அன்பை செலுத்துவதால் எனக்கு சந்தோஷம் உண்டாவதால் நான் அன்பை செலுத்துகிறேன். என்னுடைய அன்பை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டால் என்ன, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன, அன்பு செலுத்துவது என்னுடைய இயல்பாகட்டும். அதெல்லாம் உங்களுக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்கும் சாமி, மேடையில நடைமுறையில கொண்டு வரதுக்கு சரியா இருக்குமான்னா நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க. நிச்சயமா அது சாத்தியம். முடியாததை பேசுறது முட்டாள்தனம். அப்ப முடிஞ்சது தான் சொல்ல முடியும். அப்ப யாராக இருந்தாலும் சரி, அன்பு, நான் இந்த விஸ்வத்தையே நேசிக்கிறேன். விவேகானந்தர் சொல்றாரு இல்லையா, நான் இவ்வுலகை நேசிக்கிறேன். யாரு நீ நேசிக்க கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து சத்தம் போட்டா கூட நேசிப்பேன்னா என்ன பண்ண முடியும்? நேசிப்பது எனக்கு இன்பமாக இருக்கிறது, எனக்கு நிறைவாக இருக்கிறது, எல்லோரும் நன்றாக இருக்கட்டும். அதுதான் இந்த அன்புங்கிறது. கல்டிவேட் பண்ணணும். பற்று வச்சோம், பற்றுடைய மனிதன் துன்பப்படுவான். அன்புடைய மனிதன் இந்த உலகமே அழிந்தாலும் கூட துன்பப்பட மாட்டான். ஏன்னா உலகம் அழிவது என்பது நியதி. அதான் அவன் இயற்கையின் நியத்தியை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அன்புடைய மனிதன் துன்பமே படமாட்டான். உண்மையான மெய்யான அன்பு செலுத்துகின்றவனுக்கு ஒரு பொழுதும் துன்பம் இல்லை. ஏன்னா அவன் இயற்கையின் நியதியை நன்றாக புரிந்திருக்கிறதுனால. ஆனா பற்று வைத்திருக்கிற மனிதன் மேலெழுந்த வாரியான இன்பத்தையும் ஆழமான துன்பத்தையும் தான் அடைவான். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்லயே நம்ம லைஃப்லயே யோசிச்சு பாருங்க, எங்கெல்லாம் பற்று வச்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பெரும்பாலும் பற்று தான் வச்சிருக்கோம், சந்தேகமே கிடையாது. இவர் சொல்லுகிறார், இந்த மைத்ரேயி கிட்ட யாக்ஞவல்கியர் சொல்றார், அம்மா தாயே மனைவி, அம்மா அரே மைத்ரேயி,
நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா உனக்காக நான் நேசிக்கிறேன்னு அப்படியே கேட்கிறார். நேர ஓப்பனா கேட்கிறார். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா உனக்காக உன்னை நான் நேசிக்கிறேன்னு? கிடையாது, எனக்காகத்தான் நான் உன்னை நேசிக்கிறேன். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா எனக்காக என்ன நேசிக்கிறேன்னு, உன்னை என்ன நேசிக்கிறேன்னு? கிடையாது, உனக்காகத்தான் என்ன நீ நேசிக்கிறாய் அப்படின்னு இந்த அப்படியே குட்டை உடைக்கிறார், எல்லாத்தையும் உடைக்கிறார். நல்லா சொல்றார். ரொம்ப அற்புதமான மந்திரம் அது. நவா அரே பத்யு காமாஜ பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாஜ பதி பிரியோ பவதி நவா அரே ஜாயாஜை ஜாயா பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியோ பவதி. இந்த மந்திரம் முழுக்க முழுக்க பையங்களை எல்லாம் நாம நேசிக்கிறது பையங்களுக்காக நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, நமக்காக நேசிக்கிறோம். பையங்களுக்காக பையங்களை நேசிக்கிறது இல்ல, பையங்களுக்கு நமக்காகத்தான் பையங்களை நேசிக்கிறோம். எப்படின்னா நாளைக்கு அவன் மாறினானா தெரிஞ்சு போயிடும். எனக்கு சரியா வந்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் சரி. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா உண்மையிலே நான் நேசிக்கிறது எனக்காகத்தான் நேசிக்கிறேன். ஆகவே அன்புடைமைங்கிற பகுதிக்கு நாம வந்திருக்கிறோம். இல்வாழ்க்கையை பார்த்திருக்கிறோம், வாழ்க்கை துணை நலம்ங்கிற அதிகாரத்தை பார்த்திருக்கிறோம், மக்கட்பேருங்கிற அதிகாரத்தை பார்த்திருக்கிறோம், 3 அதிகாரத்தை பார்த்திருக்கிறோம். மனைவிக்கு இருக்க வேண்டிய இலக்கணங்கள், குழந்தையை பெற வேண்டியதும் அந்த குழந்தையை நன்றாக வளர்க்க வேண்டியதும் பற்றிய கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி கருத்துக்கள் அப்படி குரலை ஒட்டியே நம்ம போறதுனால இடையிடையில நான் கொஞ்சம் விசாரங்கள் எல்லாம் இந்த மாதிரி கருத்துக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று கருதி இருக்கிறேன். தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை துணையாக கொள்வோம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாய் வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.